வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ கெச்சப். இப்போ அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். முக்கால் கிலோ நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பனங்கள் கண்டு எடுத்திருக்கேன், 1 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 1 டீஸ்பூன் வினிகர், ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி இதில் போட்டுடுறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு 15 மினிட்ஸாவது நல்லா வேகட்டும். வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் அது மேலே இருக்க தொளி நல்லா கலண்டு வர்ற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஆனியன் போட்டுடலாம். பூண்டு, பட்டை, கிராம்பு இப்போ எல்லாமே சேர்த்தே வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன். இப்போ இதில் மூடி போட்டு வேக வச்சுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வடிகட்டிடலாம். நல்லா அதனுடைய பல்ப்பு மட்டும் கீழே இறங்கும். மேலே அந்த தொலியெல்லாம் அப்படியே மேலே நின்றும். அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். சில்லி பவுடர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். பனங்கள் கண்டு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா இது நல்லா வத்தி வரணும், நல்லா திக்காக வரணும் கன்சிஸ்டன்சி. அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கெச்சப் ரெடி ஆயிடுச்சு. டாப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி தனியாக அது தனியாக இருக்கக்கூடாது. இப்போ 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஹோம்மேட் கெச்சப் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 10 to 15 டேஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். தேவையில்லாமல் கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நார்மலாக கடையில் வாங்குகிற கெச்சப்லாம் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதில் பனங்கள் கண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஹெல்தி தான். ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.